புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மிகுந்த எழுச்சியுடனும் உற்சாகத்துடனும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற புதுச்சேரி மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர், அருமை சகோதரர், செயற்குழு உறுப்பினர்கள் முகமது இக்பால் அவர்களை, தலைமை மாவட்ட பொருளாளர், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் அருமை சகோதரர் கே ஷேக் தாவூத் அவர்களை, மாவட்ட செயலாளர் பி குதரத்துல்லா அவர்களை, மாநில உலமாக்கல் அணியினுடைய செயலாளர் முஃப்தி முகமது யூசுப் ஹசனி அவர்களை, தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது அவர்களை, வர்த்தக அணியினுடைய செயலாளர் கேரவன் ஏஎம் இப்ராஹிம் அவர்களை, மனிதநேய தொழிற்சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் விஜய் என்ற பிரகாஷ் அவர்களை, இந்த மாநாட்டை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், மாநில செயலாளர் அருமை சகோதரர் முஸ்தாக்தீன் அவர்களை, தொடக்கமாக இந்த மாநாட்டினுடைய நோக்க உரையை ஆற்றியிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் மாயவரம் அமீன் அவர்களை, காரைக்கால் மாவட்ட பொருளாளரும் மாநில செயலாளருமாகிய தைக்கால் முபாரக் அவர்களை, தலைமை பிரதிநிதி எஸ்எம் ஷாஜஹான் அவர்களை, உரையாற்றி இருக்கின்ற தலைமை கழக பேச்சாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான அருமை சகோதரி ஷான் ராணி ஆலிமா அவர்களை, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அமைப்பாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அருமை சகோதரர் ஈரா சிவா அவர்களை, உரையாற்றி சென்றிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஆமு சலீம் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் ஹேமா கா பாண்டுரங்கன் அவர்களை, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகினுடைய நிர்வாகி அருமை சகோதரர் ஜிகினி முகமது அலி அவர்களை, மக்கள் நீதி மையத்தினுடைய மாநில செயலாளர் ஜிஆர் சந்திரமோகன் அவர்களை, மண்ணடிப்பட்டு நகர தலைவர், இந்த மாநாட்டினுடைய நன்றி உரையாற்றவிருக்கின்ற அருமை சகோதரர் சக்கரை முகமது அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற மாவட்ட துணைத் தலைவர் முகமது முபாரக் அவர்களை, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சையத் முஸ்தபா அவர்களை, மன்சூர் அவர்களை, மாவட்ட துணை செயலாளர்கள் முகமது அனீஃப் அவர்களை, இஸ்மாயில் அவர்களை, சையத் இப்ராஹிம் அவர்களை, சமீவுல்லா அவர்களை, அல்லா பிச்சை அவர்களை, அஷ்ரஃப் அலி அவர்களை, இந்த மாநாட்டிலே பங்கு கொண்டிருக்கின்ற பல்வேறு அணிகளினுடைய நிர்வாகிகளை, பெருந்திரளாக இந்த மாநாட்டிலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. புதுவை மாநிலத்தில், குறிப்பாக காரைக்காலிலே மிகுந்த எழுச்சியோடும் சிறப்போடும் செயல்பட்டு வருகிறது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் கடந்த காலங்களிலே
சற்று பலவீனமாக தான் அது செயல்பட்டு வந்தது. இருந்தபோதினும் கூட இதே புதுச்சேரி நகரத்திலே 2008ஆம் ஆண்டிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த பேரணியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் நடத்தியது. அந்த பேரணி தமிழ்நாட்டிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய நீண்டகால கோரிக்கையை ஏற்று முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிலே 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை அளித்தார்கள். அதே அடிப்படையில் புதுச்சேரியிலும் முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் புதுச்சேரியினுடைய பல்வேறு பகுதிகளிலே எழுச்சியான ஒரு பேரணி இங்கே நடைபெற்று அதன் இறுதியிலே தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அதன் விளைவாகத்தான் புதுச்சேரி மாநிலத்திலும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முஸ்லிம்களுக்கு 2 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்தது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை சகோதரர்களே, கடந்த சில ஆண்டுகளாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய புதுச்சேரி ரீஜனுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை சகோதரர் சஹாபுதீன் அவர்கள் புதுச்சேரி பகுதியிலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தையும் சரி, அதே போல் மனிதநேய மக்கள் கட்சியும் சரி, மிகுந்த எழுச்சியோட கிளைகளை எல்லாம் கட்டமைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்தி இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு மாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார். நேற்று இரவு சுமார் 2 மணி அளவிலே பத்திரிகையாளரான என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த புதுச்சேரியை கடந்து செல்லும் போது அவர் கண்ட காட்சியை எனக்கு கட்செவி, அதாவது வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த கட்செவியிலே அவர் சொன்னார், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளுக்கு இணையாக இந்த மாநாட்டிற்காக உங்களுடைய தொண்டர்கள் இரவு முழுவதும் கொடி கட்டுவதும் தோரணம் அமைப்பதும் அதே போல விளம்பர பலகைகளை வைப்பதையும் பார்த்து நான் வியந்து போனேன் என்று என்னுடைய பத்திரிகையாளரான அந்த நண்பர் எனக்கு கட்செவியில் செய்தி அனுப்பியதை நான் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அந்த அளவுக்கு மிகுந்த ஈடுபாடுடனும் மிகுந்த ஒரு அர்ப்பணிப்புடனும் நம்முடைய அருமை சகோதரர் சஹாபுதீன் தலைமையில் இந்த மாநாட்டை மிக தைரியமாக இங்கே நடத்தி இருக்கின்றீர்கள். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த மாநாடு என்னென்ன கோரிக்கைகளுக்காக நடத்தப்பட்டு வருகிறது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் உங்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னார்கள். அந்த கோரிக்கைகளை எடுத்துரைக்கும் முகமாக என்னுடைய உரையை அமைப்பது மிகவும் அவசியமானது என்று கருதுகிறேன். இது வெறுமனே புதுச்சேரி மாநாடு வெறும் ஒரு கூட்டம் அல்ல. இது நமது உரிமைகளை மீட்டெடுக்க, சமூக நீதியை உறுதி செய்ய, இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியினுடைய அலட்சியத்துக்கு எதிராக, அவலட்சணத்துக்கு எதிராக எழுப்பப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கை மாநாடு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்களே, முதலாவதாக வக்ஃபை பற்றி நான் பேச விரும்புகின்றேன். எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் எல்லாம் கூட அதை பற்றி சொன்னார்கள். இந்தியாவிலே பாஜக ஆளக்கூடிய, தனியாக ஆளக்கூடிய மாநிலங்களிலும் கூட வக்ஃப் வாரியம் செயல்பட்டு வருகிறது.
வக்ஃபு திருத்த சட்டம் என்ற பெயரிலே வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் களவாடக்கூடிய ஒரு சதி திட்டத்தை ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக செய்து வருவது நமக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாநிலத்திலும் தனியாக சிறுபான்மை நல அமைச்சகத்துக்கு கீழே அல்லது பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சகத்துக்கு கீழே வக்ஃபு வாரியம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் மிகவும் அருமை சகோதரர் மாண்புமிகு ஆவடி நாசர் அவர்கள் கவனித்து வருகிறார். சற்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டிலும் இந்து அறநிலைத்துறை மட்டும்தான், அதற்கு கீழே வக்ஃப் போர்டு வந்தால் எப்படி அது ஒரு வேடிக்கையானதோ அதே போன்றுதான் புதுச்சேரியில் இந்து அறநிலைத்துறைக்கு கீழே இந்த வக்ஃப் வாரியம், அதுவும் தலையில்லாத ஒரு முண்டமாக, அப்படிதான் சொல்ல கோபம் வருகிறது. புதுச்சேரியில் வக்ஃப் வாரியம் செயல்பட்டு வருகிறது. பல ஆண்டுகளாக வக்ஃப் வாரியத்திற்கு தலைவர் யாரும் நியமிக்கப்படவில்லை. இதன் விளைவாக பள்ளிவாசல்கள், வக்ஃபு சொத்துகள் நிர்வாகமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டதோடு மட்டுமல்லாமல் குத்தக வாடை முடிந்த பிறகும் கூட அந்த வக்ஃபு சொத்துக்களை மீட்க முடியாத ஒரு நிலையில், வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் ஆக்கிரமிப்பாளர்களுடைய கையில் வக்ஃபு சொத்துகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த அவல நிலை போக்கப்பட வேண்டுமென்றால் இன்னும் சில வாரங்களிலே சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு புதுச்சேரி மாநிலத்திற்கும் தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு சூழலிலே என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை தோற்கடித்து திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்பதற்கு நிச்சயமாக நாம் உறுதி எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நான் குறிப்பிட்டது போல புதுச்சேரியிலே இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 2 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கின்றது என்றால் அதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்திய போராட்டங்கள், நடத்திய பேரணி, இவை காரணமாக அமைந்தது. தமிழ்நாட்டிலும் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கலைஞர் அளித்தது காரணமாக இருந்தது என்று குறிப்பிட்டேன். ஆனால் இந்த 2 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு அப்போது அளிக்கப்பட்ட காலத்தில், இந்த 2 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் புதுச்சேரியில் இருந்த மக்கள் தொகையை விட இன்றைக்கு ஏறத்தாழ, அதாவது ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2011க்கு பிறகு நடத்தவே இல்லை. இந்த சூழலில் சில ஆய்வாளர்கள் இன்று புதுச்சேரியிலே வாழக்கூடிய மக்களிலே நான் புதுச்சேரி மாநிலத்தை சொல்கிறேன், 7.5 விழுக்காடு முஸ்லிம்கள் என்று கணக்கெடுக்கிறார்கள். ஆனால் வெறுமனே 2 விழுக்காடு இடஒதுக்கீடு தான். இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு முற்பட்டோரில் ஏழைகள் என்று ஒரு வகையை, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் EWS என்று சுருக்கமாக ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள், அப்படி ஒரு வகையை ஏற்படுத்தி 50 விழுக்காடுக்கு மேலே இடஒதுக்கீடு செல்லக்கூடாது என்ற அந்த விதியை உடைத்து இன்றைக்கு அந்த இடஒதுக்கீடை அமல்படுத்தி இருக்கிறார்கள். அதை தைரியமாக தமிழ்நாட்டிலே நோ EWS தமிழ்நாட்டில் இந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த முற்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கிடையாது என்று தைரியமாக சொன்னவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த 2 விழுக்காடு என்பது சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை. புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு 6 விழுக்காடாக உயர்த்தப்பட வேண்டும் என்று இந்த மாநாட்டிலே
நாம் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமையும் போது இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டில், அதாவது புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு 6 விழுக்காடாக உயர்த்தி தரப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தியும் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். இந்த பிசிஎம் இடஒதுக்கீடும் இபிசி என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸும் ஒன்றாக கலக்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு குழப்பமான ரோஸ்டர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு அதிகாரிகளிடம் முறையிட்டால் இது இப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் சொல்லக்கூடிய வகையில் மக்களை குழப்பி உண்மையிலேயே இந்த 2 விழுக்காடு இடஒதுக்கீடு கூட இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு மறுக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இந்த குழப்பமும் நிச்சயமாக தீர்க்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் 2022ஆம் ஆண்டு ஒரு ஹிஜாப் விவகாரம் தலையெடுத்து அதன் மூலமாக முஸ்லிம் மாணவிகளுடைய கல்வி உரிமை மீது நேரடியான ஒரு தாக்குதல் நடைபெற்றது. ஹிஜாப் அணிந்து கல்விக்கூடத்திற்கு செல்வது அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தந்திருக்கக்கூடிய ஒரு உரிமையாக இருக்கின்றது. அந்த உரிமையில் எந்த விதமான சமரசத்திற்கும் நாம் தயாராக இல்லை. இது போன்ற ஒரு நிலை மாற வேண்டுமென்றால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி நிச்சயமாக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உறுதியாக நான் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அதே நேரத்தில் புதுச்சேரி சட்டமன்றத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது 30 உறுப்பினர்கள் கொண்ட அந்த சபையில் வெறுமனே 2 முஸ்லிம் எம்எல்ஏக்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி குறைந்தது 30 இடங்களில் 3 இடங்களை முஸ்லிம்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த மாநாட்டில் என்ஆர் காங்கிரஸ் ஒரு ரிப்போர்ட் கார்டை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி அரசு சிறுபான்மை முஸ்லிம்களாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்த மாநிலத்திலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றியது, எவ்வளவு நிதியை அதுக்கு ஒதுக்கியது, எவ்வளவு மக்கள் அதனால் பயனடைந்தார்கள், இந்த கேள்வியை நம்ம கேட்டால் அவங்களுக்கு பதில் இல்லை. அந்த பதிலை தரக்கூடிய நாள் தான் வருகின்ற சட்டமன்றம் தேர்தல் நடைபெறக்கூடிய நாள். இதற்கான பதிலை, நம்முடைய வாக்குகளை காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு அளித்து இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பக்கூடியது நம்முடைய தலையாய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி, அருமை சகோதர சகோதரிகளே, மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் பேரிலே மனிதநேயம் இருக்கின்றது. எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே பட்டி தொட்டி எல்லாம் மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர்கள் அனைத்து சமூக மக்களுக்காக வீதிகளிலே, ஊர்களிலே, நகரங்களிலே, பேரூர்களிலே, ஒன்றியங்களிலே செயல்பட்டு வருகிறார்கள். அதே போன்றுதான் சட்டமன்றத்திலும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் செயல்பட்டு வருகிறோம். நானும் சரி, நம்முடைய பொதுச் செயலாளர்